அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனது மருமகளை வரதட்சணை கொடுமைப்படுத்தியதாக ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 600 சவரன் தங்க நகைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் மேலும் 400 சவரன் கேட்டு கொடுமைப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட மருமகள் புகார் அளித்துள்ளார். இது குறித்து தற்போது பார்க்கலாம். அதிமுக சோழிங்கநல்லூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவரும் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளருமானவர்தான் KP கந்தன். அவரது மகன் KPK சதீஷ்குமாருக்கும் அம்பத்தூரை சேர்ந்த நுரையீரல் மருத்துவ நிபுணருமான ஸ்ருதி பிரியதர்ஷினிக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் KP கந்தன் மற்றும் அவரது மகன் மீது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஸ்ருதி பிரியதர்ஷினி புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் ஏற்கனவே 600 சவரன் தங்க நகை மற்றும் 20 கிலோ வெள்ளி 2 சொகுசு கார்கள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 400 சவரன் தங்க நகைகள் கேட்டும் கடந்த 2 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயதார்த்தத்தின் போது மணமகன் வீட்டார் கேட்டதன் பேரில் ரேடோ வாட்ச், விலை உயர்ந்த வைர மோதிரங்கள் கேட்டதாகவும் நிச்சயதார்த்தம் ITC சோழா ஹோட்டலில்தான் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. மணமகன் வீட்டார் கேட்டுக்கொண்டதன் பேரில் அனைத்தையும் மருத்துவர் பிரியதர்ஷினி குடும்பத்தினர் கொடுத்துள்ளனர். ஆனால் 1000 சவரன் நகை போட முடியாது எனவும் மாப்பிள்ளைக்கு 100 சவரன் நகையும் மணமகளுக்கு 500 சவரன் நகையும் மட்டுமே போட முடியும் என்று கூறி திருமணத்தை நடத்தியுள்ளனர். இந்த திருமணத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் மீதமுள்ள நகையை கேட்டு KP கந்தன் குடும்பத்தினர் மருத்துவரான பிரியதர்ஷினியை அடித்து துன்புறுத்தியதாகவும் ஆபாச வார்த்தைகளால் திட்டி மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விபரீத முடிவை மேற்கொண்ட போது அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் வீட்டிலேயே மருத்துவம் பார்த்துள்ளனர். பெண் குடும்பத்தார் சமரசம் செய்து வைத்தும் கந்தன் குடும்பத்தினர் அதற்கு உடன்படவில்லை என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஸ்ருதி பிரியதர்ஷினி புகார் அளித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.